ஹலோ யூஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக் கிரேவி. முட்டையை வேக வச்சுட்டேன். பட்டை, லவங்கம், சோம்பு, அவ்வளோதான். இந்த பெருசாக இன்க்ரீடியண்ட்டாக இல்லை. இந்த இன்க்ரீடியண்ட்டை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம். வாட்டி இந்த சோம்பு இடித்து நான் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்காக. இதுனா வெங்காயம் போடும். இது சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை. நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை எப்படியும் மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். இந்த மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வெந்தால் போதும். கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். தக்காளி தலைவா எங்கே இருக்கிற? கட் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கேன். தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான் இந்த கிரேவி. ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. திரும்பவும் வெங்காயத்தை முதல்ல வரைக்கும் பார்க்காதீங்க. மறுபடியும் திருப்பி நான் வெங்காயம் மட்டும் வதக்குறேன். கூட சோம்பு போட்டுருக்கேன். வதக்குறாங்க. தக்காளி சேர்த்தாச்சு. இது தனியாக பண்ணிட்டுருக்கோம். அதை அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. நல்லா வதங்கியாச்சு. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம். கூட மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கோம். மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம முட்டையை லைட்டாக கீறி விட்டுட்டு அதை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். அவ்வளோதான். முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி கீறி வச்சுருக்கோம். ரைட்டுங்களா? எங்கள் தலைவருக்கு இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்காக ஸ்பெஷலான டிஷ்ஷாக இருக்கும் இது. அதனால் இது தனியாக அவருக்கு மட்டும், மற்றதெல்லாம் நமக்காக தான். எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க. அந்த மசாலா எல்லா பக்கமும் படட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வந்துடுச்சு. இதோட மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கூட நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட் மசாலா இருந்துச்சு. அந்த சாட் மசாலா யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்றதுக்காக ட்ரை பண்ணோம். அதையும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலான்னு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டுறோம். தண்ணி சேர்க்காமல் ஒரு 30 செகண்டுக்கு வதக்கிங்க. அப்போ தண்ணி நான் சொன்னேன் இல்லைங்களா, தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு. நீங்கள் சாம்பார் வைக்கணும்னா, கிரேவியாக, அதாவது தொட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிடணும்னா நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி தாராளமாக ஊற்றி பண்ணலாம். இல்லை இட்லி தோசைக்கு நீங்கள் கிரேவி மாதிரி வைக்க போகிறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் மிதமாக ஊற்றுங்க. முட்டை எல்லா பக்கமும் மசாலா பழம் மாதிரி ஊற்றி பண்ணிக்கலாம், பரட்டி விட்டுக்கலாம். அரைச்சி வச்ச அந்த விருதம் வந்திருக்கு. அவரையும் சேர்த்துக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நல்லா திக்காக இருக்கும். இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற மிக்ஸி பேக்கெட்டை தண்ணி போட்டு சேர்த்து எல்லாத்தையும்